கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் எண்ணாய் விண்ணாய் மண்ணாய் பொன்னாய் மனதிலும் பதிந்திடுமே நம் அறிவிலும் வளர்ந்திடுமே கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க ஒன்றாய் இரண்டாய் வென்றாய் நின்றாய் வாழ்வை வளர்த்திடுமே நன்னறத்திலும் சிறந்திடுமே கணக்குதானே வாழ்க்கை சியாமளவாணி 90.4 வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி. முதலாவதாக கணித வினாடி வினா. முதல் அணி, நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பெயர் பி பாப்பாத்தி. என்னுடன் இருப்பவர் எம் பொன்னாத்தா. நாங்கள் இருவரும் ஏ அணியைச் சேர்ந்தவர்கள். இரண்டாவது அணி, இப்போ உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. வணக்கம், என் பெயர் தமிழ்செல்வி. என்னுடன் இருப்பவர் மாரியம்மாள். நாங்கள் இருவரும் பி அணியை சேர்ந்தவர்கள். மூன்றாவது அணி, இப்போ உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. வணக்கம், என் பெயர் இந்திராணி. என்னுடன் இருப்பவர் விஜயா. நாங்கள் சி அணியைச் சேர்ந்தவர்கள். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் எஸ் மேகலா, கணிதத்துறை உதவி பேராசிரியை, சுப்புலட்சுமி லட்சுமிபதி அறிவியல் கல்லூரி, மதுரை. போட்டிக்கான விதிமுறைகள். போட்டியில் மொத்தம் 4 சுற்றுகள். ஒவ்வொரு சுற்றிலும் ஒவ்வொரு அணிக்கும் 5 கேள்விகள் கேட்கப்படும். சரியான பதில் சொல்லும் அணிக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். உங்கள் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லவில்லை எனில் அக்கேள்வி அடுத்த அணிக்கு கேட்கப்படும். அப்படியாக பதில் சொல்லும் அணிக்கு 5 மதிப்பெண்கள் மட்டும் வழங்கப்படும். ஒவ்வொரு அணிக்கும் ஸ்லேட் கொடுக்கப்பட்டுள்ளது. கேள்விக்கான பதிலை கணக்கிட்டு சரி செய்த பின் பதில் தெரிவிக்கலாம். போட்டியின் இறுதியில் ஒவ்வொரு அணியும் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் அறிவிக்கப்படும். போட்டியில் வெற்றி பெறும் முதல் 2 அணிக்கு ரொக்கப்பரிசு வழங்கப்படும். 3ஆம் அணிக்கு ஆறுதல் பரிசு வழங்கப்படும். ஏ அணிக்கான 3வது சுற்றின் முதல் கேள்வி. ரவி என்ற மாணவர் ஒரு கேள்விக்கு பதில் எழுத 2 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறார் எனில் 27 கேள்விகளுக்கு பதில் எழுத எத்தனை நிமிடம் எடுத்துக்கொள்வார்? 54 நிமிடங்கள் எடுத்துக்கொள்வார். சரியான விடை ஏ அணிக்கு 10 மதிப்பெண்கள். ஏ அணிக்கான 2வது கேள்வி. ஆறுமுகம் என்பவர் ஒரு வார இதழுக்கு கதை எழுதுபவர். ஒரு கதை எழுதினால் அவருக்கு 250 ரூபாய் சம்பளம் எனில் அவர் 14 கதைகளை எழுதினால் அவரின் சம்பளம் எவ்வளவு? 3500 ரூபாய். சரியான விடை ஏ அணிக்கு 10 மதிப்பெண்கள். ஏ அணிக்கான 3வது கேள்வி. ராஜன் என்பவர் ஒரு ஹோட்டலுக்கு செல்கிறார். தன்னுடைய மதிய சாப்பாட்டினை அங்கு சாப்பிடுகிறார். ஒரு சாப்பாட்டின் விலை 75 ரூபாய். அதன் பிறகு ஒரு காஃபி குடிக்கிறார், 10 ரூபாய். முடித்த பிறகு கடைக்காரரிடம் 500 ரூபாய் கொடுக்கிறார் எனில் அவர் மீதி எவ்வளவு தொகை கடைக்காரரிடமிருந்து பெற வேண்டும்? 415 ரூபாய் மீதி பெற வேண்டும். சரியான விடை ஏ அணிக்கு 10 மதிப்பெண்கள். ஏ அணிக்கான 4வது கேள்வி. ஒரு குழந்தைக்கு 4 மாத்திரைகள் சாப்பிட கொடுக்க வேண்டும். ஒரு மாத்திரை சாப்பிட அந்த குழந்தை 15 நிமிடம் எடுத்துக்கொள்கிறது. இன்னும் 3 மாத்திரை சாப்பிட வேண்டும் எனில் குழந்தை எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும்? இன்னும் 45 நிமிடம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியான விடை ஏ அணிக்கு 10 மதிப்பெண்கள். குமரன் என்பவன் 12 பக்கம் உள்ள பேப்பர் முழுவதையும் படிக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 24 நிமிடங்கள். அப்பொழுது ஒரு பக்கத்தை படிக்க ஆகும் நேரம் எவ்வளவு? 2 நிமிஷம் ஆகும். சரியான விடை ஏ அணிக்கு 10 மதிப்பெண்கள். இத்துடன் ஏ அணிக்கான 3வது சுற்று கேள்விகள் முடிவடைந்தன.
இப்போது பி அணிக்கான மூன்றாவது சுற்றின் முதல் கேள்வி. ஒரு தோட்டத்தில் 78 மயில்கள் உள்ளன. அவற்றில் 32 பெண் மயில்கள் எனில் மீதமுள்ள ஆண் மயில்கள் எத்தனை? 46 ஆண் மயில்கள். சரியான விடை. பி அணிக்கு 10 மதிப்பெண்கள். பி அணிக்கான இரண்டாவது கேள்வி. ஒரு நாட்டின் மகாராணி அணிந்திருந்த நவரத்ன மோதிரத்தில் 3 கற்களை காணவில்லை எனில் மீதமுள்ள கற்கள் எத்தனை? மீதம் 7 கற்கள் இருக்கும். சரியான விடை. பி அணிக்கு 10 மதிப்பெண்கள். பி அணிக்கான மூன்றாவது கேள்வி. ஒரு வாழைப்பழ வியாபாரி 5 டஜன் வாழைப்பழங்களை வாங்கி கொண்டு வருகிறார். அதில் குரங்கு ஒன்று வந்து 8 பழங்களை எடுத்து சென்று விடுகிறது எனில் மீதமுள்ள பழங்கள் எத்தனை? 52 பழங்கள் உள்ளன. சரியான விடை. பி அணிக்கு 10 மதிப்பெண்கள். பி அணிக்கான நான்காவது கேள்வி. ஒரு ஆட்டு வியாபாரி ஆடு வாங்க சந்தைக்கு செல்கிறார். ஒரு ஆட்டின் விலை 1250 எனில் 5 ஆட்டின் விலை எவ்வளவு? 6250 ரூபாய். சரியான விடை. பி அணிக்கு 10 மதிப்பெண்கள். பி அணிக்கான இறுதி கேள்வி. சந்திரன் புத்தகம் வாங்க கடைக்கு செல்கிறார். ஒரு புத்தகத்தின் விலை 75 ரூபாய் எனில் 75 புத்தகத்தின் விலை எவ்வளவு? 5775 ரூபாய். சரியான விடை. பி அணிக்கு 10 மதிப்பெண்கள். இத்துடன் பி அணிக்கான மூன்றாவது சுற்று கேள்விகள் முடிவடைந்தன. சி அணிக்கான முதல் கேள்வி. ஒரு முயல் ஒரு நிமிடத்தில் 15 மரங்களை கடக்கின்றது எனில் 5 நிமிடத்தில் எத்தனை மரங்களை கடந்திருக்கும்? 75 மரங்கள் தாவிரும். சரியான விடை. சி அணிக்கு 10 மதிப்பெண்கள். சி அணிக்கான இரண்டாவது கேள்வி. ஒரு மலையில் 28 வகையான இயற்கை மூலிகைகள் உள்ளன. நாளடைவில் இயற்கை மாறுபாட்டால் 13 மூலிகைகள் வாடிவிட்டன எனில் மீதமுள்ள மூலிகைகள் எவ்வளவு? 15 மூலிகைகள். சரியான விடை. சி அணிக்கு 10 மதிப்பெண்கள். சி அணிக்கான மூன்றாவது கேள்வி. ஒரு கழுகு வானில் 5 நிமிடத்தில் 15 முறை பெரிய வட்டமடிக்கிறது எனில் 1 நிமிடத்தில் எத்தனை வட்டம் அடித்திருக்கும்? தெரியல. ஏ அணி, நீங்கள் முயற்சிக்கிறீங்களா? 5 முறை. சரியான விடை. பி அணிக்கு தெரியுமா? நீங்க முயற்சிக்கிறீங்களா? 3 முறை. சரியான விடை. பி அணிக்கு 5 மதிப்பெண்கள். சி அணிக்கான நான்காவது கேள்வி. ஒரு நாய் 60 நொடியில் 30 முறை வாலாட்டுகிறது எனில் 15 நிமிடத்தில் எத்தனை முறை வாலாட்டும்? தெரியல. ஏ அணி முயற்சிக்கிறீங்களா? சொல்லுங்க. 450 தடவை விளையாடும். சரியான விடை. ஏ அணிக்கு 5 மதிப்பெண்கள். ஒருவன் 1/2 கிலோ இரும்புக்கு 3/4 கிலோ பேரிச்சம்பளம் வாங்குகிறான் எனில் 2.5 கிலோ இரும்பு கொடுத்திருந்தால் அவனுக்கு எத்தனை கிலோ பேரிச்சம்பளம் கிடைத்திருக்கும்? 5 கிலோ பேரிச்சம்பளம் வாங்கியிருப்பார். தவறான விடை. ஏ அணி முயற்சிக்கிறீங்களா? சொல்லுங்க. 3.5 கிலோ வாங்கியிருப்பார். தவறான விடை. பி அணி முயற்சிக்கிறீங்களா? 3.25 கிலோ பேரிச்சம்பளம் வாங்கியிருப்பார். சரியான விடை. பி அணிக்கு 5 மதிப்பெண்கள். இத்தோடு மூன்றாவது சுற்று கேள்விகள் முடிவடைந்தன. வினாடி வினா போட்டியினுடைய மூன்றாவது சுற்றும் விளையாண்டுட்டாங்க இந்த பெருங்குடி மக்கள். அவங்க வாங்கின மதிப்பெண்கள் இந்த சுற்றில் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். டீம் ஏ 55 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறீங்க. டீம் பி 60 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறீங்க. டீம் சி 20 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறீங்க. இதுவரை நீங்கள் கேட்டது கணித வினாடி வினா. வினாடி வினா போட்டியின் அடுத்த சுற்றுகளை இனிவரும் பகுதிகளில் கேட்கலாம். சேமலவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இதுபோன்ற பல நிகழ்ச்சிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்படும். சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம்.
நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்களின் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி நீங்கள் கேட்க இருப்பது நாடக கணிதம். இந்நாடகத்தின் தலைப்பு கோழி முட்டை கணக்கு. இதில் பங்கேற்பவர்கள் பொன்னம்மாவாக வைரசாந்தி, கண்ணம்மாவாக முருகேஸ்வரி. நாடக கதை எழுதியவர் ஆனந்த். கண்ணம்மா கண்ணம்மா, இந்தா கோழி முட்டை கேட்டையே, இதுல 12 கோழி முட்டை இருக்கு. பொன்னம்மா, என்ன கோழி முட்டை சின்னதா இருக்குது? இந்தா பாரு கண்ணம்மா, கோழி முட்டை சிறுசா இருந்தா நாட்டு கோழி முட்டை, பெருசா இருந்தா பிராய்லர் கோழி முட்டை. நாட்டு கோழி முட்டை உடம்புக்கு நல்லது கண்ணம்மா. சரி பொன்னம்மா, 12 முட்டைக்கு எவ்வளவு கொடுக்கணும்? ஒரு முட்டை 5 ரூபா. அப்ப 12 முட்டைக்கு எவ்வளோன்னு சொல்லு. அதானே பார்த்தேன். பொன்னம்மாவது கணக்கு இல்லாம விலைய சொல்றதாவது. ஒரு முட்டை 5 ரூபானா 12 முட்டைக்கு 60 ரூபா. இது ரொம்ப சுலபம் பொன்னம்மா. இது ரொம்ப சுலபந்தேன். நான் ஒரு கஷ்டமான கணக்கு கேட்குறேன், அதை சொல்லு பார்க்கலாம். கஷ்டமாவா? கேளு கேளு, அதுக்கு தானே காத்துக்கிட்டு இருக்கேன். கண்ணம்மா, முந்தானத்து சந்தையில் முட்டையை விற்கிறதுக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பையன்கிட்ட முட்டையெல்லாம் கொடுத்தேன். அந்த பையன் 10 முட்டை விற்றா அவனுக்கு ஒரு முட்டையை கொடுப்பேன். அவன் 10 முட்டையோட காசை என்கிட்ட கொடுத்துருவான். 10 முட்டை வித்துட்டா 11ஆவது முட்டை அவனுக்கு, சரியா? சரியா சொன்ன கண்ணம்மா. சரி, கணக்கு என்ன சொல்லு. முந்தானத்து அவன் விற்ற 51 முட்டை, நேற்று விற்ற 38 முட்டை, இன்னைக்கு நேற்றை விட 18 முட்டை கம்மியாக விற்றுருக்கான். அவன் விற்றுட்டு மீதி கொண்டு வந்த எல்லாத்தையும் உன்கிட்ட வந்து கொடுத்துட்டேன். இப்போ சொல்லு, அவங்கிட்ட நான் கொடுத்து விட்டது எத்தனை முட்டைகள்? என்ன பொண்ணம்மா, இப்படி குழப்பமா ஒரு கணக்கை போட்டு திணற வைக்கிற? என்ன கண்ணம்மா, நானே பதில சொல்லவா? பொறு பொறு, நானே கண்டுபிடிக்கிறேன். என்னால் முடியும். முடிஞ்சா சொல்லு பார்க்கலாம். முந்தானத்து 51 முட்டைகள், நேற்று 38 முட்டைகள். முதல்ல இதை ரெண்டையும் கூட்டிக்கிறேன். அப்படின்னா 89 முட்டைகள். நேற்று விற்ற முட்டைகளை விட இன்னைக்கு அவன் 18 முட்டைகள் கம்மியாக விற்றுருக்கான். அப்போ 38ல் 18 கழிச்சா இன்னைக்கு அவன் விற்றது 20 முட்டைகள். என்ன கண்ணம்மா, சரியா கணக்கு போடுற போல. அப்போ இந்த கணக்கு சுலபம் தானா? பொறு பொண்ணம்மா, கணக்கை போட்டுட்டு வரேன். சரி சரி, நான் எதுவும் குழப்பல, கண்டுபிடி. முந்தானத்து 51, நேற்று 38, இன்னைக்கு 20. ஆக மொத்தம் 109 முட்டைகள் அவன் விற்றுருக்கான். மீதி இருக்கிற முட்டை எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்ட. என்கிட்ட நீ கொடுத்தது 12 முட்டைகள். அப்போ நீ அவங்கிட்ட கொடுத்து விட்டது 121 முட்டைகள். சரியா? கண்ணம்மாவது கணக்கை விடுறதாவது. என்ன கண்ணம்மாவது கணக்காவது? எல்லா கணக்கையும் சரியா செஞ்சுட்டு முக்கியமான ஒரு விஷயத்த கோட்டை விட்டுட்டியே. அப்படி என்ன பொண்ணம்மா விட்டுட்டேன்? அந்த பையன் விற்கிற 10 முட்டைக்காக அவனுக்கு ஒரு முட்டையை கொடுப்பேன்னு சொன்னேல. ஆமாம் பொண்ணம்மா. என்ன ஆமாம் பொண்ணம்மா, கணக்கை சொல்லு. சரி, முந்தானத்து 51 முட்டைகள். அப்போ 5 முட்டைகள் அவனுக்கு கொடுத்துருப்ப. நேற்று 38 முட்டைகள், அதுக்கு 3. இன்னைக்கு 20 முட்டைகள், அதுக்கு 2. ஆக மொத்தம் அந்த பையனுக்கு 10 முட்டைகள் கொடுத்துருக்க. சரியா சொன்ன கண்ணம்மா. அந்த பையனுக்கு 10 முட்டை தான் கொடுத்தேன். மீதி இருந்த 12 முட்டைகளை உனக்கு கொடுத்துட்டேன். இப்போ மொத்தம் எத்தனை முட்டைகள் அதை சொல்லு. அவன் விற்ற 109 முட்டைக்கு 10 முட்டை நீ கொடுத்துட்ட. சரி, இருந்த 12 முட்டையை என்கிட்ட கொடுத்துட்ட. அப்படின்னா 122 முட்டைகள். சரியா? என்னமோ கண்ணம்மா, 122 முட்டைகள் வச்சுருந்தேன். 5 ரூபான்னு விற்று
109 முட்டைக்கு 545 ரூபா என் கையில் இருக்குது. நான் வீட்டுக்கு போகிறப்ப எவ்வளவு இருக்கும் சொல்லு பார்ப்போம். என்ன பொண்ணம்மா, 60 ரூபா தானே? இந்தா, இதோட சேர்த்து நீ வீட்டுக்கு போகும்போது 605 ரூபா உன் கையில் இருக்கும். கணக்கு முடிஞ்சதா? கணக்கு முடிஞ்சு போச்சு. வீட்டில் இருந்த கோழி முட்டையும் தீர்ந்து போச்சு. வரட்டுமா? வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இதுவரை நீங்கள் கேட்டது நாடக கணிதம். இதில் பங்கேற்றவர்கள் பொன்னம்மாவாக வைரசாந்தி, கண்ணம்மாவாக முருகேஸ்வரி, சியாமலா வாணி 90.4 சமுதாய வானொலியில் கணிதம் வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்பட்டு சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒலி பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்களின் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி வருவது மனதின் குரல். இன்றைய மனதின் குரல் பகுதியில் நெடுமதிலிருந்து பெருமைமா பேசுறீங்களா? ஆமா சார். நாங்க இங்க சியாமலவாணி சமுதாய வானொலி நிலையத்திலிருந்து நான் கண்ணன் பேசுறேங்கம்மா. இந்த வானொலி மூலம் கணித கற்போம் நிகழ்ச்சிக்காக வேண்டி நெடுமதுரையில 100 நாள் வேலை பாக்குறவங்கள நாங்க ஒரு பட்டியல் எடுத்தோம், லிஸ்ட் ஒன்று எடுத்தோம். அதுல எத்தனை பேர் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியல சார், லிஸ்ட் பார்க்கணும் சார். சரி. இப்ப அது சம்பந்தமாக வானொலி நிலையத்திலிருந்து நீங்க வேலை பார்க்குற கம்மாவுக்கு எத்தனை தடவை வந்திருப்பாங்க? 5-6 தடவை வந்திருப்பாங்க சார். சரி, உங்களுடைய 100 நாள் வேலை பார்க்குறவங்கள எல்லாரும் இந்த வானொலி நிலையத்திற்கு ஏதாவது நிகழ்ச்சிக்காக வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க சார். என்ன நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க? அந்த வாரம் நான் லீவ் போட்டிருந்தேன் சார், தெரியல சார், நான் வரல சார் அந்த வாரம். என்னென்ன? சரி, சரியா போல சார். அவனுங்க நீங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த நிகழ்ச்சியை பத்தி அவங்கெல்லாம் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? இங்க வந்துட்டு போனாங்க இல்லையா, என்ன சொன்னாங்க? நல்லா கொஞ்சம் கணக்குலகெல்லாம் புரியுது அப்படின்னு சொன்னாங்க சார். சரி, அவங்களுக்கு ஏதாவது பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுத்தாங்க, பணம் எல்லாம் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்களா? ஆமாங்க சார். இங்க நிலையத்துக்கு வராம நிலையத்தார் நீங்க வேலை பாக்குற அந்த கம்மாலே சில ப்ரோக்ராம் எல்லாம் பண்றாங்க இல்லையா? பண்ணாங்க சார். அது எத்தனை தடவை பண்ணிருப்பாங்க? 2 தடவை வந்திருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கிட்டீங்களா? இல்ல சார், நான் கலந்துக்கல. அந்த கலந்துக்கிட்டவங்க என்ன சொன்னாங்க இது சம்பந்தமா? கொஞ்சம் கணக்கு இதுக்கு கொஞ்சம் புரியுதுன்னு சொன்னாங்க சார். உங்க நெடுமதுரையில இருந்து எங்க நிலையத்திற்கு, அதாவது இந்த நிகழ்ச்சி சம்பந்தமா உங்களுடைய கருத்துக்களை கேட்கறதுக்கு வேலை பார்க்குற எல்லாரையும் ஒரு தடவை பஸ்ல கூட்டிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? சொல்லுங்க சார், ஞாபகம் இருக்கு. நீங்க அன்னைக்கு இருந்தீங்க, வேலை பார்த்து எல்லாரையும் அனுப்பிச்சு கொடுத்தீங்க இல்லைங்களா? அந்த நிகழ்ச்சியில இந்த ஸ்டுடியோக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த மக்கள் அது குறித்து உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போல சார். உங்க கம்மாவுக்கு ரேடியோ கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க சார். எத்தனை ரேடியோ கொடுத்துருக்காங்க? 2 கொடுத்துருக்காங்க சார். பின்ன உங்ககிட்ட 40 பேருக்குள்ளதான் உங்க கம்மால இந்த பட்டியல இருந்திருப்பாங்க. இந்த ரேடியோ கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க மக்கள் கேக்குறாங்களா? கேட்டாங்க சார். இந்த லீவ் போட்டதுனால அவங்க அந்த மாரிசரின்றப்பல திருப்பி கொடுத்துருச்சு சார். எதனால திருப்பி கொடுத்துருச்சு? பையங்க கொஞ்சம் நோண்டிக்கிட்டே இருக்காங்க அப்படி. அவங்க வீட்டுல அவங்க பையங்க பாத்துட்டு இது பண்றதுனால உங்ககிட்ட திருப்பி ரொம்ப பரவாயில்ல. இப்ப நீங்க எப்பெல்லாம் வேலைக்கு போறீங்களோ, கம்மா வேலை எப்பெல்லாம் நடக்குதோ அப்பெல்லாம் ரேடியோ கொண்டு போறீங்களா? கொண்டு போறேன் சார். ஒரு சுமாரா ஒரு தடவை நீங்க ரேடியோ கொண்டு போனீங்கன்னா எத்தனை பேர் கேட்பாங்க? 10-20 பேர் உட்காருவாங்க சார், உட்காந்து கேட்பாங்க சார், தனியா உட்காந்து. சரி, இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு என்ன சொல்லுவாங்க உங்ககிட்ட? ஏதாவது கமெண்ட் பாஸ் பண்ணுவாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க? அவங்களே கேட்டுக்குருவாங்க சார், எங்க கிட்ட வரமாட்டாங்க சார். சரி, நீங்க இந்த நிகழ்ச்சிகளை குறித்து உங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும் இல்லையா? அதாவது இது வானொலி மூலம் கணித கற்போம் நிகழ்ச்சியை மத்திய அரசாங்கம்
இந்த மக்களுக்கெல்லாம் ரேடியோ மூலம் கணக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அப்ப அந்த நிகழ்ச்சியை நாங்க பல்வேறு பரிமாணங்கள்ல உங்ககிட்ட சேர்த்துறோம். அதாவது நாடக கணிதம் சொல்லி நீங்க டிராமால நடிச்சிட்டு போயிருக்காங்க உங்க ஆட்கள், வினாடி வினான்னு சொல்லி குவிஸ் ப்ரோக்ராம் வந்துட்டு போயிருக்காங்க. படிப்பே இருக்காதவங்களுக்கு இங்க இருக்க ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்கறது, நாங்க அங்க கலப்பணியில் கணிதம், நீங்க கருத்து கேட்பு நிகழ்ச்சிகள் உங்ககிட்ட போன்ல உங்ககிட்ட ப்ரோக்ராம் நடத்திருக்காங்களா? இல்ல சார், அப்படிலாம் இல்ல. ஒண்ணு நடத்தல. ஏன்னா நீங்க இந்த கம்மா எவ்வளவு நாளா வேலை செய்யாம இருக்கீங்க உங்க கம்மால? இப்பயும் 1 மாசம் ஆக போகுது சார். உங்களுடைய கருத்து ஏதாவது சொல்லுங்க. இப்ப நாங்க இந்த மாதிரி கணக்கு சொல்லுங்க, வேற மாதிரி பண்ணுங்க, அல்லது இது பண்றது நல்லா இருக்கு அப்படின்னு உங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும் இல்லையா? இல்ல சார், மக்களுக்கு புரியாதவங்களுக்கு இந்த கணக்கு போடுறதுனால கொஞ்சம் கணக்கு புரியுதுன்னு இருக்குங்களா சார். அப்புறம் வேற இதுல என்ன இருக்கு சார்? ஒண்ணும் இல்ல சார். நீங்க என்னைக்காவது நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்களா? அந்த ஃப்ரீயா இருக்க டைம் கேட்டிருப்போம் சார். எங்களுக்கு வேலை சரியா போதில்ல சார், கேட்க நேரம் இல்ல. மிக்க நன்றி. அதாவது இந்த வானொலி மூலம் கணித கற்போம் நிகழ்ச்சியை நம்ம நவம்பர் 1, 2014 இருந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அதாவது வாரத்துல திங்கள், புதன், வெள்ளி, ஞாயிறு இந்த 4 நாட்களும் மதியம் 1:30 இருந்து 2 வரைக்கும் ஒளிபரப்புறோம். அதுக்கப்புறம் அதே மறு ஒளிபரப்பு நைட்டு 9 இருந்து 10 மணி வரைக்கும் இருக்கும். அதாவது நாங்க என்ன பண்றோம், எங்களுடைய வானிலையத்துல காலையில 6 மணில இருந்து 2 மணி வரைக்கும் புது ப்ரோக்ராம் இருக்கும். அந்த 2 மணிக்கு மேல அந்த காலையில போட்ட அதே ப்ரோக்ராம திரும்ப மறு ஒலிபரப்பு பண்ணுவோம். அப்ப நீங்க அந்த மதியம் 1 மணில இருந்து 1:30 இருந்து 2 மணி வரைக்கும் என்ன நிகழ்ச்சி வருதோ அந்த நிகழ்ச்சி திரும்ப இரவு 9:30 இருந்து 10 மணி வரைக்கும் வருங்க. நீங்க உங்ககிட்ட 2 ரேடியோல ஒரு ரேடியோல அட்லீஸ்ட் இன்னைக்காவது அல்லது உங்களுக்கு சமயம் கிடைக்கும் போது அந்த நேரங்களை போட்டு கேட்டு இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணணும் நாங்க கேட்டுக்கிறோங்க. உங்க மக்களையும் நீங்க ஊக்குவிக்கணும்னு நினைக்கிறது ஒரு மத்திய அரசாங்கம் பண்ணக்கூடிய ஒரு பணி அப்படிங்கிறதுனால இந்த பணிக்கு அவங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கணும், நீங்க கொஞ்சம் சொல்லணுங்க. மிக்க நன்றிங்க. நேயர்கள் இதுவரை கேட்டது மனதின் குரல். இன்றைய மனதின் குரல் பகுதியில் பங்கேற்றவர் நெடுமதிலிருந்து பெருமிமா. சேமலவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இதுபோன்ற பல நிகழ்ச்சிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்படும். சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்களின் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சிகளை எப்பொழுது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். இனி கற்றலும் கற்பித்தலும் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் தேபிகா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. இதில் பங்கேற்பவர்கள்: வணக்கம், என் பெயர் வைரசாந்தி, வளையாங்குளம் பெரிய அம்மையிலிருந்து வந்திருக்கேன். என் கூட செல்வின்றவங்க வந்திருக்காங்க. நாங்கள் 2 பேரும் கணக்கு கற்றுக்கிறதுக்காண்டி வந்திருக்கோம். வணக்கம், நான் ஆர் தேவிகா, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளியிலிருந்து வந்திருக்கேன். கற்றலும் கற்பித்தலும் அப்படின்ற நிகழ்ச்சிக்காக வேண்டி நான் வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வகுபடு தன்மை. இப்போ எந்த ஒரு எண்ணும் 2ஆல வகுப்படுமா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ எப்படி நம்ம இதை பார்க்கறது அப்படின்னா,
கடைசி எண்ணை நம்ம பார்க்கணும். எந்த ஒரு எண்ணை உங்கள்கிட்ட கொடுத்தாலும் அந்த எண்ணில் நீங்கள் கடைசி எண்ணை பார்க்கணும். அது 0, 2, 4, 6, 8 இப்படி ரெட்டப்படை எண்ணாக இருந்ததுன்னா அது 2ஆல் வகுப்படும். இப்போ ஒத்தப்படை எண்ணாக இருந்ததுன்னா அது 2ஆல் வகுப்படாது. இப்போது 24 அப்படின்னா அது 2ஆல் வகுப்படும். ஏன்னா கடைசி 4 அப்படின்னு இருக்குது. அதனால இப்போது 24 நம்ம 2ஆல் வகுப்படும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது பெரிய எண் உங்களுக்கு கொடுக்குறோம் 1248. இது 2ஆல் வகுப்படுமா இல்லையா அப்படின்னு கேட்டால் கடைசி எண் 8. 8ன்றது 2ஆல் வகுப்படும். அதனால இந்த பெரிய எண் 2ஆல் வகுப்படும். இப்போ ஒத்தப்படையாக 125 அப்படின்னா கடைசி எண் 5. அப்போ 5 2ஆல் வகுப்படாது. அதனால 125 2ஆல் முழுமையாக வகுப்படாது, மீதி கண்டிப்பாக வரும். இப்போது 106 அப்படிங்கிறது 2ஆல் வகுப்படும். ஏன்னா கடைசி 6 இருக்குது. அதனால அது 2ஆல் வகுப்படும். அடுத்து 217 இது 2ஆல் வகுப்படாது. ஏன்னா கடைசி எண் 7. இப்போது அதே மாதிரி 1219 2ஆல் வகுப்படுமா? கடைசி எண் ஒற்றை நம்பர் 9 வந்துருக்கு. சரியா சொன்னீங்க. கடைசி எண் 9. அது ஒற்றைப்படை. அதனால அது 2ஆல் வகுப்படாது. இப்போது 570 அது 2ஆல் வகுப்படுமா? வகுப்படும் மேடம். எதனால? கடைசியில் 0 வர்றதுனால அது முழுமையாக வகுப்படும். சரியா சொன்னீங்க. இப்போது 373 அது 2ஆல் வகுப்படுமா? வகுப்படாது மேடம். வகுப்படாது. ஏன்னா கடைசி எண் 3 இருக்குது. அதனால அது 2ஆல் வகுப்படாது. இப்போ நம்ம வகுத்தோன்னா நமக்கு மீதி வரும். ஈவு மட்டும் வராது, மீதியும் சேர்ந்து வரும். இப்படி மீதி வராமல் வர எண்ணை தான் நம்ம பார்க்குறோம். இப்போது 2ஓட வகுப்படுத்தன்மை புரிஞ்சுதா? இப்போ நம்ம பார்க்க போகிறது 5ஆல் வகுப்படுத்தன்மை. அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கடைசி எண் 0 இருக்கலாம், இல்லைன்னா 5 இருக்கலாம். இந்த 2 எண் மட்டும் இருந்தால் தான் அது 5ஆல் வகுப்படும். மற்ற எந்த எண் வந்தாலும் வகுப்படாது. இப்போது 5வது வாய்ப்பாடு நம்ம பார்த்தோன்னா 5, 10. 10ல் கடைசி எண் 0 தானே. அப்போது அடுத்து 5 15. அப்போ கடைசி எண் 5. 5 20 கடைசி எண் 0. இப்படி நம்ம அந்த 5வது வாய்ப்பாடை பார்த்துட்டே போனோம்னா 5ம் 0ம் கடைசி எண்ணில் மாறி மாறி வரும். அப்போது 5ஆல் வகுப்படுத்தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடைசி எண் 0 இருக்கணும், இல்லைன்னா 5 இருக்கணும். இது 2 மட்டும்தான். இப்போது 3175 5ஆல் வகுப்படும். கடைசி எண் என்னன்னு பார்த்தோம்னா 5 இருக்குது. அதனால் இது வகுப்படும். இப்போது 39 வகுப்படாது, 5ஆல் வகுப்படாது. ஏன்னா கடைசி எண் 9. அதனால அது வகுப்படாது. நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடைசி எண் 0ம் 5ம் மட்டும்தான் இருக்கணும். இது 39ல் கடைசி எண் 9. அதனால அது 39 5ஆல் வகுப்படாது. நம்ம வகுத்தோன்னா மீதி கண்டிப்பாக நமக்கு வரும். இதுவரை நீங்கள் கேட்டது கற்றலும் கற்பித்தலும். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் தேபிகா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியினை 90.4 சியமலவாணி அலைவரிசையிலும் www.சியமலவாணி.in என்ற இணையதள முகவரியிலும் நேயர்கள் கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சிகளை எப்பொழுது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம்.
ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் இதுவரை நீங்கள் கேட்டது வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்கியோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி.